வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்ஏ டெக் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு இமெயில் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி ஒரு யூடியூப் சேனலை ரெடி பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 விஷயம் இருக்கு. ஒரு சேனல உருவாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் ஐடி வேணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ, அந்த அளவுக்கு அந்த சேனல் வந்துட்டு உருவாகும். அதேமாரி உங்களால டெவலப் பண்ணியும் கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க Play Store உங்களோட ஃபோன்ல வந்து Play Store ஓப்பன் பண்ணணும் அப்டின்னாலும், அந்த Gmail அக்கவுண்ட் கேட்கும். அதாவது Googleஓட ஒரு அக்கவுண்ட் வந்து கேட்கும். கண்டிப்பா நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேனல் உருவாக்கும்போது பிராண்ட் அக்கவுண்டா ரெடி பண்ணணும். அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்டு நார்மலான அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிராண்ட் அக்கவுண்டா மாத்தலாம். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாரி வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்போம். சில தடவ அந்த வீடியோஸ் வரும், வராம போகறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாரி நம்ம பிராண்ட் அக்கவுண்ட்டுக்கு மாத்தும்போது நடக்கும்போது சில விஷயங்கள் தான் இது. ஏன்னா, இது என்னோட என்னோட வாழ்க்கையில இது கண்டிப்பா நடந்திருக்கு ஒரு தடவ. அதனால தான் நான் வந்து இப்ப டைரக்ட்டா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டைரக்ட்டா வந்து பிராண்ட் அக்கவுண்ட்டா எப்படி ஓப்பன் பண்ணிடுறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, அதுக்காக தனியா ஒரு இமெயில் ஐடிய எப்பவுமே கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க. உங்களோட பர்சனலான இமெயில்ல அத வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. யூடியூப் சேனலுங்கிறத உங்களோட பர்சனலான இமெயில கனெக்ட் பண்ணாதீங்க. சேனலுக்குன்னு ஒண்ணு தனியா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏன்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களோட சேனல் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சு, அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் போயி, வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்டிங்ல போக ஆரம்பிச்சுருச்சு உங்க வீடியோஸ் எல்லாமே அப்டின்னா, ஹேக்கர்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, இப்பவே நீங்க நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நெறைய பேரோட யூடியூப் சேனல் வந்துட்டு ஹேக் ஆகுறது அந்த மாரி நடக்கும். அதனால நீங்க வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பான மெயிலையும், யூடியூபையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணாதீங்க. யூடியூப் சேனல் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, தனியா ஒரு இமெயில் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இப்போ அந்த மாரி தான் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோட இது வந்து வேற. இப்போ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்டிங்கிறதுனால என்னோட நார்மலான ஒரு அக்கவுண்ட் வச்சுட்டு நான் சொல்லி தரேன். ஆனா, அந்த அக்கவுண்ட் பிளர் ஆகி தான் வரும். உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்ச் பார்ல குரோம் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல தான் நெறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. லேப்டாப் இருக்காது அவ்வளோ பேருக்கு. அப்படி இருந்தாலும் நீங்க வந்து மொபைல்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்க. ஓப்பன் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா ஈஸியா இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது, லேப்டாப்ல யூஸ் பண்ணும்போது. அதே நீங்க மொபைல்ல பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, குரோம் யூஸ் பண்ணும்போது நீங்க யூடியூப டைப் பண்ணாலோ, அப்படி இல்லைன்னா யூடியூப ஓப்பன் பண்ண நெனைச்சாலோ, குரோம்ல இருந்துட்டு ஓப்பன் பண்ண நெனைச்சாலோ, உங்கள டைரக்ட்டா வந்து ஆப்புக்கு வந்து அழைச்சிட்டு போயிரும். மொபைலோட ஆப்புக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் சைட்ல கூட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் பாருங்க. காட்டுறேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் வியூல வரும். அப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சர்ச் பார்ல வந்துட்டு youtube.com அப்படிங்கிறத அடிச்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் youtube.com அப்படிங்கிறத அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் youtube.com அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடா இருக்கும்போது, உங்களுக்கு கரெக்ட்டா எல்லாமே லோட் ஆகி வந்துரும். இந்த மாரி லோட் ஆகி வந்தோனே பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல பாருங்க உங்களோட லோகோ வந்து இருக்கும். அதாவது நீங்க லோகோ வச்சிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல லோகோ இருக்கும். அப்படி இல்லைன்னா, நார்மலா ஒரு லோகோ வந்து ஆ தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு லெட்டர் வந்து இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு நீங்க இமெயில்ல என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கோ அது வந்து காட்டும். அப்போ அந்த ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் எ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். இதுல கிரியேட் எ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள வந்து கெட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நோ தேங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்க தான் போறோம். அதனால நம்ம கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத குடுத்துறலாம். இதே மாரி தான் உங்களுக்கு மொபைல் ப்ராசஸும் நடக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல வந்து கொஞ்சம் கிராப்பா பெருசா தெரியும். அதாவது இந்த மாரி வைட் ஆங்கிலா தெரியாது. கிராப்பா ஒரே சைடா தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட நேம வச்சே இந்த சேனல ஆரம்பிக்கணுமா? இல்ல கஸ்டம் பண்ணிக்கிறீங்களா? அதாவது நம்ம வந்து அத சேஞ்ச் பண்ணணுமா? நேம வந்து சேஞ்ச் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து பிராண்ட் அக்கவுண்டா தான் ரெடி பண்ண போறோம். அதனால நம்மளோட நேம்லயே ஒரு சின்னதா ஒரு சேனல வந்து ஆரம்பிச்சுக்கலாம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது, நெறைய வீடியோஸ பார்க்குறது, அ நெறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. அது எல்லாமே இந்த சேனல்ல பண்ணிக்கலாம். உங்களோட பிராண்ட் அக்கவுண்ட்ல நீங்க வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுவீங்க. கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம் அதுல வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல வந்தாச்சு. இப்போ இத கீழ ஸ்க்ரால் பண்ணோம் அப்டின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா, நம்ம வந்து பிராண்ட் அக்கவுண்ட் தான் ஓப்பன் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம இது தேவையில்ல. கீழ பார்த்தீங்கன்னா, கடைசில ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் லேட்டர் அப்டிங்கிறது இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆயி உங்களோட
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது உங்க சேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் சேனல் அப்படின்னு இருக்கும். அதே மாரி யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறதும் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இடத்துல இருந்துக்குங்க. உங்களுக்கு இந்த மாரி வரல அப்படின்னா, உங்கள டைரக்ட்டா யூடியூப் ஸ்டுடியோவுக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. நான் சொல்றது மொபைல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சது எல்லாமே மொபைல்ல தான் ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோவுக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. அப்போ வந்து நீங்க அத கேன்சல் பண்ணிட்டு மேல திரும்பவும் சர்ச் பார்ல youtube.comனு அடிச்சுட்டு திரும்பவும் அந்த லோகோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ வந்து செட்டிங்ஸ் வந்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சேனல் வந்து ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ சேனல்னு இருந்த இடத்துல யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாரி கீழ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பேஜ்க்கு வந்து கொண்டு வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் கீழ வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆட் மோர் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கிரியேட் எ பிராண்ட் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும் அது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ பிராண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ நியூ சேனல் அப்படிங்கிறத நான் குடுத்துர்றேன். இதே மாரி தான் நீங்களும் பண்ணணும். இந்த மாரி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேம் கேட்குது இல்லையா? பிராண்ட் அக்கவுண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து மொபைல்ல வந்து கொஞ்சம் இந்த நேம் டைப் பண்ற இடத்த வந்து கிளிக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கிளிக் பண்ற மாரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு சேனல் நேம் என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத குடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு நான் எதுவும் ஓப்பன் பண்ணல. ஆல்ரெடி என்கிட்ட நேம் இருக்கு. நான் வந்து அத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பேக் வந்துர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த சேனல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு குடுத்து வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இத வந்து நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்தது. அதனால எனக்கு இப்போ காட்டுது. நான் வந்து இப்போ இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். வெரிஃபைன்னு கிடையாது. உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐகான் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு யூடியூப் பிராண்ட் அக்கவுண்ட்ட நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த மாரி தான் நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா? ஆட் மோர் சேனல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ பிராண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆட் சேனல்ன்னு இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் மொபைல்ல கூட எடுத்து நான் ஸ்கிரீன்ஷாட் கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் சைட்ல. நீங்க வேணா பார்த்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு பிராண்ட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. கீழ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் வந்துருச்சு. அதே மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ்லாம் மாத்த வேண்டியிருக்கு. அத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே நண்பா, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் இது போல நான் புது வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஹேவ் எ நைஸ் டே. பை பாய்.